தெய்வீக வழிபாடுகளில் துர்க்கை அம்மனுக்கு ஓர் சிறப்புண்டு. துர்கமன் என்ற அசுரனை அழித்ததால் அம்பாளுக்கு துர்க்கை என்ற பெயர் வந்தது. துர்க்கை என்றால் துன்பத்தை நீக்குபவள் என்று பொருள். அம்பாள் பல்வேறு கோலங்களில் துர்க்கையாக காட்சி தரும் கோயில்கள் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். தஞ்சை பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோயிலில் 6 அடி உயரத்தில் 8 கரங்களுடன் துர்கா தேவியை தரிசிக்கலாம். ராகு கேது தோஷம் போக்கும் இந்த துர்க்கை மகிஷாசுரன் தலை மீது நின்று கொண்டு சிம்ம வாகனத்துடன் சாந்த முகத்தோடு காட்சி தருகிறாள். அவள் கைகளில் சங்கு, சக்கரம், கத்தி, கிளி, வில், அம்பு போன்றவை உள்ளன. ஒரு கையில் அபாயமுத்திரை, மற்றொரு கையில் கேடயம் கொண்டு அம்பிகையின் ஒரு கால் புறப்படுவதற்கு தயாராவது போல் காட்சி தருகிறாள். எப்பொழுதுமே 9 கஜ புடவையுடன் அம்மன் மிகவும் அழகாக காட்சி தருகின்றாள். அடுத்ததாக கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் அருகே அமைந்திருக்கும் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகால பழமையானது. இங்குள்ள துர்க்கையம்மன் வலது கட்டை விரல் இல்லாமல் சிம்ம வாகனத்துடன் காட்சி தருகிறாள். இந்த துர்க்கை பிரதிஷ்டை செய்யப்படும் போது மிகவும் உக்கிரமாக இருந்தாராம். எனவே அவரது உக்கிரத்தை குறைப்பதற்காக விரலை வெட்டியதாக கூறப்படுகின்றது. இந்த துர்க்கைக்கு கீழே மேருமலையும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த சக்கரமும் இருக்கிறது. இத்தல அம்பாள் காலையில் வீணை ஏந்தி சரஸ்வதியாகவும், உச்சி காலத்தில் யானையுடன் மகாலட்சுமியாகவும், மாலையில் சூலாயுதத்துடன் துர்க்கையாகவும் காட்சி தருகின்றாள். பொதுவாக மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் தான் துர்க்கை அம்மன் காட்சியளிப்பார். ஆனால் திருச்சி அருகில் உள்ள ஈங்கோய் மலை ஈங்கோய்நாதர் கோயிலில் கருவறை கோஷ்டத்தில் 2 துர்க்கை வடிவங்கள் காணப்படுகின்றன. மகிஷாசுரனை வதம் செய்த துர்க்கையாகவும், சாந்த சரூபியாக அருள்பாலிக்கும் துர்க்கையாகவும் ஒரே இடத்தில் 2 துர்க்கைகள் காட்சி தருவதை நாம் தரிசிக்கலாம். இத்தல மரகதாம்பிகை சந்நிதி கோஷ்டத்தில் இந்த துர்க்கை அம்மனின் கோலத்தை நாம் தரிசிக்கலாம். அடுத்து காஞ்சிபுரம் பெரும்பேர்கண்டிகையில் உள்ளது தான் தோன்றீஸ்வரர் ஆலயம். இத்தல ஈசன் மணலால் ஆனவர். இந்த பழமையான சிவன் கோயிலில் மிகவும் அரிதான சங்கு ஒன்றுள்ளது. அதன் மூலமே சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இங்கு துர்க்கை மான் வாகனத்துடன் காட்சி தருகிறாள். கோயில் வளாகத்தில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பமாக துர்க்கை காட்சி தருகின்றாள். இவளுக்கு பின்புறத்தில் மான் நின்றிருக்க துர்க்கையின் இடுப்பில் இருந்து செல்லும் சூலாயுதம் காலுக்கு கீழேயுள்ள மகிஷாசுரன் தலை மீது குத்தியபடி உள்ளது. பொதுவாக துர்க்கை வடக்கு அல்லது மேற்கு நோக்கி அருள்பாலிப்பது வழக்கம். ஆனால் நாகை மாவட்டம் குத்தாலம் என்ற ஊரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கதிராமங்கலம் வனதுர்க்கை கோயிலில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றாள். வலது கை சாய்ந்த நிலையில் அபயஹஸ்தம், வரதம் என 2 முத்திரைகளை காட்டி அருள்பாலிப்பது வேறு எங்கும் காண முடியாத தனிச்சிறப்பு. இங்கு அம்மனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அம்பாளின் வலது உள்ளங்கையில் வியர்வை முத்துக்கள் வெளிப்படுகின்றது. ஆரம்ப காலத்தில் அம்மன் சிலைக்கு மேற்கூரை எதுவும் இல்லாமல் திறந்த வெளியாக இருந்துள்ளது. காலப்போக்கில் அம்மனுக்கு மேல் தனி விமானம் கட்டப்பட்டது. ஆனாலும் பழைய ஐதீகம் மாறாமல் வெயிலும் மழையும் அம்மனின் மேல் விழும்படியாக விமானத்தின் மேல் ஒரு சிறு துவாரம் உள்ளது. நெல்லை மாவட்டம் சிவலபேரியில் உள்ளது விஷ்ணு துர்க்கை கோயில். நெல்லை நகரின் கிழக்கு திசையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில். பொதுவாக துர்க்கை என்றால் ரௌத்ரமாக ஆயுதங்களோடு காட்சி தருவார். ஆனால் இங்கு மட்டுமே துர்க்கை சாந்தரூபிணியாக வலது கையில் புஷ்பம் வைத்த நிலையில் காட்சி தருகிறார். சங்கர நாராயணராக விஷ்ணு அமர்ந்த நிலையிலும் நின்ற கோலத்தில் துர்க்கை அம்மனும் காட்சி தரும் கோவில் இது. துர்க்கையும் விஷ்ணுவும் அண்ணனும் தங்கையுமாக ஒரே சந்நிதியில் காட்சி தருவது இங்கு மட்டுமே. திருநெல்வேலியில் உள்ளது நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். பொதுவாக சிவன் கோயில்களில் ஒரு துர்க்கை அம்மன் சந்நிதி தான் இருக்கும். ஆனால் இங்கே சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை என 2 துர்க்கை அம்மன்கள் உள்ளனர். இங்கு சிவன் சந்நிதியில் விஷ்ணு துர்க்கையும், காந்திமதி அம்மாள் சந்நிதியில் சிவதுர்க்கையும் அருள்கின்றனர். அம்பாள் சந்நிதியில் உள்ள துர்க்கை வடக்கு நோக்கி காட்சி தருவது சிறப்பம்சம். இவளுக்கு மஞ்சள் நிற மாலைகள் சாத்தி வழிபட்டால் தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. 10 கரங்களுடன் காட்சி தரும் இவள் உக்கிரமாக காளி அம்சத்துடன் அருளுகின்றாள். சென்னை பாரிமுனை பகுதியின் பழம்பெரும் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் அருள்மிகு காளிகாம்பாள் கோவில் தம்புச்செட்டி தெருவில் இருக்கின்றது. இங்குள்ள உஸ்தவர் காளியம்பாளுக்கு வலதுபுறத்தில் மகாலட்சுமியும், இடதுபுறத்தில் சரஸ்வதியும் சாமரம் வீசும் கோலத்தில் உள்ளனர். இம்மூவரையும் வணங்கினால் கல்வி, செல்வம், வீரம் பெற்று வாழ்வில் சிறக்கலாம் என்பது ஐதீகம். இத்தல அம்பாள் பாதத்தில் ஆதிசங்கரர்
பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம் உள்ளது. இவருக்கு பன்னீர் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகின்றது. ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் இத்தலத்தில் உங்கள் வேண்டுதல்கள் குறைவின்றி நிறைவேறும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. நாமும் மகிஷாசுரமர்தினியின் விசித்திர கோலத்தை கண்டு மகிழ்ந்து அவளின் அருளை பெறுவோம்.